guys, welcome to my channel. So இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தான். நான் ரெண்டு ரெசிபி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து நல்லா ஒரு கடாயில் வந்துட்டு நல்ல ஒரு சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொடி மாஸ் மாதிரி சிக்கன் நல்லா வேக வச்சுட்டு அது நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணுறது செம்மையாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து ஒரு நல்ல சிக்கன் ரோஸ்ட் பண்ண மாதிரி இன்னும் ஒரு ரெசிபி எடுத்தேன். பட் அது வீடியோ எடுக்கல, காலையில் டக்குன்னு எடுத்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் எழுந்தோடனே நான் சாதம் அடிச்சுட்டு ரசம் வச்சாச்சு. மம்மி வந்து கொஞ்சம் கோயில் போயிருக்காங்க, டேடிக்கு என் தங்கச்சிக்கு செய்யணும். அண்ட் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ காலையிலேயே வந்து குழம்பு வச்சுட்டேன். ஸோ குழம்பு சாதம் ரசம்லாம் வந்துட்டு நான் கட்டி எங்கள் டேடிக்கு கொடுத்துட்டேன். அண்ட் வந்து எங்கள் வீட்டில் பெப்பர் ரோஸும் சூப்பராக இருக்கும். நான் என் மம்மி ரெசிபி உங்களுக்கு ஒரு நாள் போடுறேன், அது இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு சிக்கனில் வேறு ஏதாச்சும் ரெசிபி அப்படி வேணும்னா கேளுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ காலையில் எழுந்தோடனே வந்துட்டு சீக்கிரமாக எழுந்தாச்சு எனக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்துட்டு பெப்பர் போட்டு நல்லா வந்து தக்காளி அண்டு நல்ல பழமாக இருக்க தக்காளி வச்சு ரசம் வச்சாச்சு. ஸோ காலையில் டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரசம். அண்ட் வந்து சிக்கன் வந்து காலையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. காலையில் வாங்கிட்டு வந்தோடனே அதெல்லாம் நல்லா கழுவி கொஞ்சோண்டு வந்து கிரேவிக்கு எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய சண்டேவே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் சிக்கன் வந்து நான் வந்து ஒரு 3 தடவை பண்ணலான்னு இருந்தேன், லைக் 3 டைப்ஸ் ஆஃப் பண்ணலான்னு இருந்தேன். பட் வேண்டான்னு சொல்லி இது பண்ணியாச்சு. இது வந்து சிக்கன் ரோஸ்ட், இதை நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேவரட் ரெசிபி. ஓகேங்களா? இதுக்கு வந்து பச்சை மிளகா வந்துட்டு ஒரு 2 மிளகா எடுத்திருக்கேன். நான் வந்து இது நீங்கள் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அண்ட் இஞ்சி பூண்டு விழுது இருக்குது, இல்லை இஞ்சி பூண்டாவே நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது தென் வந்துட்டு சோம்பு வந்து போட்டு இது 3த்தையும் அரைச்சிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. நமக்கு கடாயில் வச்சு ரோஸ்ட் பண்ண தான் டைம் ஆகும். அரைச்சிட்டு நம்ம அரைச்சதை வந்து இதில் எடுத்து போட்டுடணும். ஓகேங்களா? போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள், உப்பு, உங்ககிட்ட சிக்கன் 65 மசாலா இருந்தால் நீங்கள் கன்ஃபார்மாக போடலாம். என்கிட்ட அதெல்லாம் இல்லை, நான் நார்மலாக வீட்டில் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். லெமன் புழிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? உப்பு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். நிறைய இல்லை, சின்ன டீஸ்பூன். ஸோ 2 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? கல்லுப்பு யூஸ் பண்ணிங்கன்னா 1 போதும். மிளகாத்தூள் அண்ட் தென் சிக்கன் 65 மசாலா இருந்தால் நீங்கள் போடலாம். நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை. அண்ட் தென் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலாஸ் எதாவது இருந்தால் போட்டால் இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப கம்மியாக தயிர், இதுக்கு தயிர் ஊற்றலைன்னா கூட பிரச்சனை கிடையாது. நல்லா மேக்னேட் பண்ணுங்கள். நான் ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருந்தேன். இது கொஞ்சம் ஊறுனா இன்னும் டேஸ்ட்டு குடிக்குங்க. நெய் கோழியாக வாங்குங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். நான் இதில் முக்கால்வாசி எலும்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வந்து செத பீஸ்லாம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த சுக்காக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு வேக வச்சு அதை பிச்சு போடுறதுக்காக வந்து வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே எலும்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது நல்லாவும் இருக்கும், ஒரு மாதிரி நல்லா ஃப்ரை மாதிரி பண்ணுறதுனால. சிக்கன் 65 அந்த மாதிரி இருக்காது, அதை விட காரமாக நல்லா ரா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா கீ ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். அதை எண்ணெய் ஊற்றிட்டு இதை உள்ளே போட்டுருங்க. இதை உள்ளே போட்டு மினிமம் 20 மினிட்ஸ்க்காவது நம்ம இது ரோஸ்ட் பண்ணோம். நான் சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகும்போது இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். கடாயில் கிளறி விட்டுட்டே இருங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருந்ததுனால சரி வேணாம், டக்குன்னு அடி பிடிச்சிருப்போதுன்னு சொல்லிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சு எங்கிட்ட. எங்கள் கடாயிலே பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கை விடாமல் கிளறணுங்க, அதுதாங்க இதில் மேஜர் ட்ரிக்ஸே. அண்ட் வந்து சிக்கன்லேருந்தே வந்து நமக்கு தண்ணி ஆகட்டும் எல்லாமே வரும். கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் இதுக்குள்ளே நான் நெக்ஸ்ட் டிஷ்ஷும் பண்ண ஆரம்பிச்சிடறேன். அந்த பக்கம் நான் சிம்மில் வந்து இன்னொன்று ஒரு கடாயில் போட்டேன். இது ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து எலும்பு இல்லாமல் நல்லா போன்லெஸ்ஸாக இருக்குது. ஓகேங்களா? நான் பிரிச்சுக்கிட்டேன், வாங்கினதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ இது என்ன பண்ணோன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் உப்பு, உங்களுக்கு வேணா பெப்பர் போட்டுக்கலாம், நான் போடல. வெறும் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் 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 போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போதும். ஏன் அந்த 1/2 கிளாஸ் தண்ணினா கூட நமக்கு கொஞ்சமாவது ப்ராத் வேணும் அதில். ஸோ வந்துட்டு இதோட ப்ராத் எடுத்து இதில் குக் பண்ணால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதான் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம பிச்சு போட போகிறோம். மினிமம் 80 to 90% குக்காக இருந்தாலே போதும். மெயினாக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கு ரீசனே நம்ம இந்த ப்ராத் வச்சு குக் பண்ண போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ப்ராத்து. ஸோ வந்துட்டு அது நம்ம ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த ரோஸ்ட் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் 20 மினிட்ஸ் கிட்ட பக்காவாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? அண்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சோண்டு வந்து கடுகு போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம். ஓகேங்களா? வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை. முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறோமோ அதுக்கு கொஞ்சம் சிமிலர் மெத்தட் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பொடி மாஸ். நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஆனியன் போட்டுட்டு நான் கல்லுப்பு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? கல்லுப்பு போட்டுட்டு இதை நல்லா வந்துட்டு கொஞ்சம் கோல்டன்
கலரில் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, நல்லா பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு பக்கம் வந்துட்டு நான் இன்னுமே வந்து அந்த சிக்கன் குக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ 3மே இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோ அது நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஆனியன் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. குக்கிங்கில் ரொம்ப முக்கியமே ஆனியன் நல்லாவே வந்துட்டு ஒரு கோல்ட் கலரில் வர வரைக்கும் நம்ம இது பண்ணோம். மஞ்சள் போட்டுக்கோங்க, மஞ்சள் போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு பொடி மாஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் போடுறேன், ஓகேங்களா. அண்ட் தென் கொஞ்சோண்டு வந்து உங்ககிட்ட நீட் மிளகா இருந்தால் போட்டுக்கோங்க. நான் முதல்ல வந்துட்டு ஒரு 4-5 மிளகா போடலான்னு இருந்தேன். எல்லாமே கொஞ்சம் அதிகமாக காரமாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இதில் வந்து இத்தினோண்டு தான் போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். ஸோ வந்து அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு இப்போ இதை கொஞ்சம் நல்லா குக் பண்ணணும். மிளகாத்தூள் போட்டோன்னே அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா குக்கரில் இருக்கிறோன்னா டக்குன்னு வெந்துடும், அது வாசனை எதுவும் தெரியாது. ஆனால் இப்போ நம்ம கடாயில் பண்ணுறதுனால நமக்கு தெரியும். ஸோ இது நல்லா வந்துட்டு நம்ம வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் கொஞ்சம் ஆயில் கூட இன்னும் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிக்கனை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். லைக் இது பிச்சி போட்ட சிக்கன் மாதிரி பண்ணிட்டோன்னா நமக்கு இன்னும் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். சிக்கன் வந்து நம்ம பொரியல் மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வந்துட்டு இதானோடனே நம்ம சிக்கன் ப்ராத் இருக்குல்ல, சிக்கன் வேக வச்ச தண்ணி அதை வந்து இதில் ஊற்றிக்கணும். இதில் ஊற்றிட்டு நம்ம வந்து அது வேக வைக்கும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியூர்லலாம் இந்த மாதிரி தான் நிறைய ரெசிபீஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ இதில் அதுலேயே வந்து கொஞ்சம் நம்ம உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டிருப்போம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி கொதிக்க விட்டோடனே நம்ம சிக்கன் போட்டு மீதி இருக்க ஒரு 10% குக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் நல்லா வெந்திருக்கு, அது இதில் போட்டு குக் பண்ணிக்கலாம். எக் வந்து எங்கள் வீட்டில் வந்து 1 தான் இருந்துச்சு. நான் ஒரு 2 எக் போடலான்னு இருந்தேன். அப்போ எக் இன்னும் நல்லா தனியாக தெரியும். பட் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு எக் தான் இருந்துச்சு. நீங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 to 3 எக்ஸ் கூட போட்டுக்கலாம். எக் இதில் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைனாலுமே சிக்கன் மட்டும் சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எக் வந்து எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ தனியாக ஆம்லேட் போடுறதுக்கு பதிலாக நான் வந்து தனியாக இப்போ ஒரு பேன் வச்சு ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அந்த நம்ம பண்ணுற சுக்கா மாதிரி பண்ணுறோம்ல, லைக் இந்த பொடி மாஸ் மாதிரி பண்ணுறதுல ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அந்த பேன்லேயே, நான் அந்த இது எடுத்துட்டேன், அந்த சிக்கன் எடுத்துட்டேன், ஓகேங்களா. அந்த பேன்லேயே வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு ஒரே ஒரு எக்கு உடச்சி போட்டு உப்பு பெப்பர் மட்டும் தான் நான் போடுறேன். உங்களுக்கு வேணுன்னா மஞ்சள் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி அந்த இதிலே போட்டதுனால இப்போ நம்ம அதை மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் போட்டுக்கிட்டால் போதும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிக்கன்லேயே முட்டை உடச்சி ஊற்றுவாங்க. அது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணோடனே அதில் ஊற்றுனா இன்னும் நல்லாயிருக்கும். எந்த நீச்சு நாத்தமும் வராமல் உப்புமே நமக்கு கரெக்டாக தெரியும். நம்ம அதுக்கு மட்டும் தான் உப்பு போட்டிருப்போம். இல்லைனா எக்ஸ்ட்ரா போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும், உப்பு அதிகமாகிடும். அதனால் நான் கொஞ்சம் தனித்தனியாகவே போட்டுக்கிறேன், ஓகேங்களா. பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க, அப்போ தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெப்பர் நான் அதிகமாக தான் போடுறேன். ஈவன் நான் இந்த பெப்பர் வந்து சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் கிரேவி பண்ணதுன்னா அதில் வந்து சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால அந்த பெப்பர் தான் போட்டிருக்கேன். ஸோ காரம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அதிகம் போடுறேன். வெறும் பெப்பர் கிடையாது அது, ஓகேங்களா. இது நல்லா ஸ்க்ராம்பிள் ஆனதை எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி வந்து அது அந்த பக்கம் வெந்துக்கிட்டு தான் இருக்குது, வேறு ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ இது திருப்பி மாற்றியாச்சு. இது பாருங்கள், கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், ரெண்டுமே அரை லெமன் தான் யூஸ் பண்ண மொத்தமாகவே. ஸோ அரை லெமன் ஜூஸ் கூட கிடையாது, அதுலேயே கொஞ்சம் இருந்தால் போதும். இப்போ வந்து நல்லா சுக்கா மாதிரி உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணுன்னா எடுத்துடலாம். பட் நம்ம சுக்கா மாதிரி பண்ண போகிறோம். நல்லா வந்து சிக்கன் வந்துட்டு நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு இப்போ எக்குமே ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 minutes 3 minutesலேயே நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபி ரெடி ஆயிடும். நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். பெப்பர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டால். அண்ட் உங்களுக்கு வேணுன்னா பெப்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு சீரகம் கூட நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பெப்பர் நல்லாவே வந்து வறுத்து அரைச்சி வச்சுட்டேன். பெப்பர் சோம்பு சீரகம், ஓகேங்களா. ஸோ 3 ரெசிபிலையும் இது போடுறதுனால நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போவே பார்த்தா தெரியும், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் மேலே போட்டு சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால் போட்டேன். பட் ரெசிபியில் வந்து இது வராது, ஓகேங்களா. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ காலைல வச்ச கிரேவி, அதிலே கொஞ்சம் கடாயில் சாதம் பிசைஞ்சு அது இருந்துச்சு. அந்த சிக்கன் வந்து ரோஸ்ட்டு, அண்ட் தென் வந்து நம்மளோட பிச்சி போட்ட சிக்கன் ஆர் பொடி மாஸ் ரசம் இருக்குது. ஸோ இதான் இன்னைக்கு ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் பாய், சேஃபாக இருங்க. அண்ட் காரசாரமாக சாப்பிடுங்க. ஏன்னா கிளைமேட்டுக்கு வந்து எல்லாருக்குமே கோல்டு பிடிக்குது. ஸோ நல்லா பெப்பர்லாம் போட்டு நல்லா சாப்பிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.